150 ஏக்கர் தென்னை வச்சுருக்கேன். ஒரு இளநீ கூட நான் வெட்டி பிடிக்க மாட்டேன். அப்படியா? என்ன காரணம்? அது மனசு வராது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் நல்ல பொருளை மற்றவர்களுக்கு தந்துவிட்டு களத்தில் மிஞ்சுகிற பொருள் கடைசியாக இருக்கிறது தான் விவசாயி உட்கொள்ளும். இப்போ காய்கறியே விளையுது, நல்லதாக இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அதில் ஏதாவது கொஞ்சம் விண்ணமாக இருக்கிறத எடுத்துகிட்டு தான் உபயோகப்படுத்துவோம். விவசாயிகள் எல்லாமே அப்படி தான். நீங்களும் அப்படி தான்? எல்லாம் அப்படி தான். நல்லது கேட்ட விலைக்கு வாங்கினா தான் நல்லதாக பார்த்து வாங்க முடியும். வயலில் என்ன சொல்ல போனால் எனக்கெல்லாம் ஒரு 150 ஏக்கர் தென்னை வச்சுருக்கேன். ஒரு இளநீ கூட நான் வெட்டி பிடிக்க மாட்டேன். அப்படியா? என்ன காரணம்? அது மனசு வராது. வெளியில் வாங்கி குடிக்கலாம், நம்ம மரத்தில் இருக்கிறத வெட்டி குடிக்கிறது கொஞ்சம் மனசு வராது. நம்ம வளர்த்தது அப்படிங்கிற மாதிரியா? மனசு வராது. மாங்காயாக இருக்க மாட்டேன், நல்லா யாராக அறுத்துட்டு போவான், நம்ம தொடுறதுக்கு நல்லா இருக்காது. ஆனால் விலைக்கு வாங்கி விற்கலாம், போகலாம், வரலாம், அது வேற விஷயம். விவசாயி எல்லா விவசாயிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் வந்து ஒரு 100 ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை நெல் கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் தூத்தி கடைசியாக இருக்கிறத இவங்க வச்சுக்குவாங்க. நல்லதெல்லாம் ஒன்று விற்று விடுவாங்க. நாங்கன்னா வந்து இந்த கோழி ஆடு தான் வீட்டில் வளர்த்தா அதை அடித்து சாப்பிட மாட்டாங்க, அது மனசு உறுத்தும். எல்லாரும் அப்படி தான். நீங்கள் மாங்காய் தேங்காய்லாம் சொல்கிறது ஆச்சரியமாக. அது வந்தேன்னு சொல்ல போனால் எங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, வெஜிடேரியன். நான் வெளியில் வந்து தான் நான்வெஜ் சாப்பிட்றேன், வீட்டில் எல்லாம் வெஜிடேரியன். அதெல்லாம் தொடவே மாட்டாங்க, வெஜிடேரியன் தான். ஏமா எங்கேயாவது வெளியில் வரும்போது சாப்பிட்டாங்க. நீங்கள் எல்லா விவசாயிகளும் நான் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயி. அது மாதிரி விவசாயி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஸ்ட்ரைக்கே பண்ணாத ஒரே ஆளுங்க விவசாயிகள் தான். அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த அரசாங்கம் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு பயிர் வைக்கிறதா இருந்தாலும் தண்ணி வந்ததுன்னா நெல் நடுவாங்க, தண்ணி இல்லைன்னா புஞ்ச பயிருக்கு போயிடுவாங்க. ஆனால் சும்மா போட மாட்டாங்க நிலத்தை. சும்மா போட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இல்லையா, பொதுமக்களுக்கு நிறைய கஷ்டம். அவங்களுக்கு இந்த விளைபொருள் சரியாக தானியம் விளையிலன்னா நாடு பஞ்சத்துக்கு வந்துடும். அவங்க காலந்தோறும் விவசாயிகள் அந்த உழைப்பு தான் விவசாயிக்கு வந்து அது லாபமோ நட்டமோ அதை கஷ்டப்பட்டு நல்லா உழைச்சி மக்களுக்கு தருவாங்க.